அருணாச்சல சிவா. நமக்கு நாமே குழு அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ இந்த குழுவில் யாருக்குமே எந்த ஒரு சந்தேகம் இதெல்லாம் வரலைங்கிறதுப்ப எல்லோரும் இயற்கை வாழ்வியலில் ஒன்றி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் சில பேர் நானாக சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தால் கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவேன். அது என்னுடைய தமிழ் ஐயா 8ஆம் வகுப்பு படிக்கும்போது, அதாவது தமிழ் ஐயா 8ஆம் வகுப்பு படிக்கும்போது இல்லை, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னோடய தமிழ் ஐயா கணபதி ஐயா சொன்னார், தம்பி எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எந்திரிச்சின்னு கேட்கணும்ப்பா. நீங்கள் கேட்கத்தான் நீங்களும் தெளிவு பெறுவீங்க, மற்றவங்களும் அதன் மூலியமாக அறிவு பெறுவாங்க. ஒரு +2 மாணவி என்கிட்ட நம்ம குழுவில் பேசி அவங்க தெளிவு பெற்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே எந்த சந்தேகம் வரலைங்கிறப்ப ஒன்று உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இயற்கையை பற்றி. இல்லை நமக்கு ஏன்ப்பா வம்பு, நம்ம ஏன் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான்லாம் நம்ம மூவாப்பன் ஐயா, இயற்கை மருத்துவர் சுப்பிரமணிய ஐயா, இன்னும் நிறையா பேர்ட்ட கேட்டு திட்டு வாங்கி தான் நான் இன்றைக்கி எனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி உணவுகளை கொண்டு, இயற்கை உணவுகளை கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ நீங்களும் இப்படி சந்தோஷமாக வரணுங்கிறதா நம்ம நோக்கமும் கூட. மூவாப்பன் ஐயா இந்த குழுவை ஆரம்பிச்சோட நோக்கமும் அதுவாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த 725 பேரில் ஒரு 50 பேர் போட்டால் கூட இந்த குழு நிறைவாக இருக்கும், ரொம்ப நிறைஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு ஊக்கமாக தூண்டுதலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா அவங்க செஞ்ச, நம்ம குழுவில் சசிகலா அவங்க செஞ்ச பேரிச்சம்பழம் லட்டு எனக்கு தெரியாது. அதை பார்த்தோன்னே ஒரு தூண்டுதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை செஞ்சு இப்போ சாப்பிட்றேன். என் குழந்தைங்க எல்லாம் என்னுடைய சுற்றி உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் ரொம்ப மகிழ்றாங்க. என் பொண்ணு பையன்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த இயற்கை உணவுகளை நம்ம கை கொள்ளும் போது தான் நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். இப்போ பாருங்கள், இங்கே நிலக்கடலை, இதை நான் வாங்கி உடச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நிறையா நாள். இந்த சப்போட்டா பழம், அப்புறம் இந்த பப்பாளி, தேங்காய், வாழைப்பழம், சிறுமலை எலுமிச்சம்பழம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னொன்று, நிறைய பேர் நினைக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் காசு இருக்குங்க, பணம் இருக்குங்க, அதனால் இயற்கை உணவு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. எளிமையாகவே நம்ம இயற்கை உணவை சாப்பிட முடியும் குறைந்த விலையில். பப்பாளி பழம் கிலோ 30 ரூபா. இது 2 கிலோ வாங்குறீங்கன்னா 60 ரூபாயில் ஒரு 2 பேர் நல்லா சாப்பிட்லாம். தேங்காய் சொல்லவே வேண்டாம். அந்த வாழைப்பழம், இதெல்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இதை வச்சே நம்ம சாப்பிட்டு ரொம்ப மகிழ்வாக இருக்கலாம். எவ்வளோ குறைவாக சாப்பிட்டாலும் இது சத்தாகவும் இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். எளிய பொருளாதாரம் உள்ளவங்களும் இயற்கை உணவில் நல்லா இருக்கலாம். எதெல்லாம் விலை குறைவாக கிடைக்கிதோ, இந்த கடலை நான் 2 படி 60 ரூபான்னு வாங்கினேன். அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதன் கூட ஒரு வாழைப்பழமும் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தேங்காயை வச்சு எவ்வளோ செய்யலாம் தெரியுமாங்க. இந்த தேங்காய் ஒரு 20 ரூபா